வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். இப்பொழுது நாம் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் 9வது வசனத்தை பார்த்தோம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதுக்கும் ஒன்றும் உனக்கு குறைபடாதமான தேசம், அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும் செம்பு வெற்றடிக்கப்படுகிறதுமான தேசம். இது டினோட்ஸ் வெல்த். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், ஸோ எல்லாமே உனக்கு அமைந்திருக்கையில், நல்லாவே இருக்கும்போது ஏமாந்து போவாத. அந்த சமயத்தில் தான் கர்த்தரை துதி. திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். தேவனாகிய கர்த்தர் நல்ல தேசத்தை கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்க கடவாய். இதில் கொஞ்சம் மலைகள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆனாலும் ஓவரால் இட்ஸ் நல்ல தேசம். எப்போவுமே ஃப்ளாட்டாக இருக்காது. சில மலைகள் இருக்கும், சில மலைகள் இருக்கிறது நல்லது, பள்ளத்தாக்குகள் இருக்கிறது நல்லது, ரிவர்ஸ் எல்லாம் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல தேசத்தை வரப்படும்போது அந்த தேசத்துக்காக ஃபஸ்ட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அந்த தேசத்தில் நம்மளை குடி வைத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கணும். முதல்ல தேசத்துக்காக கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது, அந்த தேசத்தில் நம்மளை குடி வைத்ததுனால அதுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கணும். அப்புறம் 11வது வசனம் சொல்லுது, நான் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாகிரு. 2வது 3வது கர்த்தர் வான் பண்ணுறது எச்சரிக்கை தானேன்னா, இந்த மறந்துடாத. மறந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் மறதி உண்டு, எல்லோரும் மறந்துடுவோம். நம்ம ஜாலியாக இருக்கிற டைமில் ஆக்சுவலாக இதுதான் ஹேப்பன்ஸ். நம்ம ஜாலியாக இருக்கிற கர்த்தரை மறந்துடுவோம். ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தர் என்ன அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ மறந்து போகாதபடிக்கும் கை கொள்ளாமல் இருக்காதபடிக்கும் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு போட்டிருக்காரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கும் போதும். இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு பர்சனல் லெவல் வெல்த்தை பற்றி வருது. அதை இன்னொரு நாள் படிப்போம். இப்பொழுதுக்கு இதை பார்ப்போம். நல்ல தேசம். இந்த நல்ல தேசத்துக்காக நம்ம எப்பொழுதுமே நன்றி செலுத்தி, ஆண்டவரை எங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி என்று சொல்லி அவரை வாழ்த்தி அவரை வணங்கணும். ஏனென்றால் இஸ் எ கிரியேட்டர். அவர் தான் உருவாக்குனவர், நாம் உருவாக்கப்பட்ட வஸ்து. ஸோ உருவாக்கப்பட்ட மனுஷர்கள். ஸோ வி ஹாவ் டு தேங்க் ஹிம் ஆல் தி டைம். அதனால் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.